students, in this session we are going to study about the characteristics of money market and the difference between money market and capital market. In this session we are going to see the characteristics of money market children. மணி மார்க்கெட்டோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ண முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மணி மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் டு ரைஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். அப்போ அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் கேரி மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் லெஸ் தென் 1 year, such instruments are traded in the money market. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈஸிலி கன்வெர்டட் டு கேஷ். தட் இஸ் அனதர் கேரக்டரிஸ்டிக்ஸ். தட் மீன்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த மணி மார்க்கெட் does not hold any long period for converting into cash. The instruments has very liquid value and it can be converted into cash in a very quick manner. You got me students? Then மணி மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மல் பிளேஸ் இல்லை ட்ரான்சாக்ஷனுக்கு. இப்போ நம்ம கேபிட்டல் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆன் ஷேர்ஸ் டேக் பிளேஸ், இஸ்ன்ட் இட் நாட்? ஆனால் இங்கே மணி மார்க்கெட்டில் வந்து நம்ம டைரெக்டாக அங்கே போய் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணுன்ட்டு இல்லை, we can do it orally also. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப் மார்க்கெட்ஸ். அப்போ மணி மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய சப் மார்க்கெட்ஸ் இருக்குது. The submarkets, what are the submarkets mean? Call money market, acceptance market, bill market. So இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட். இப்போ கால் மணி மார்க்கெட் அப்படின்னா இமீடியட்டாக கால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அக்செப்டன்ஸ் பில் மார்க்கெட் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கமர்ஷியல் பில்ஸ், இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறுத்து அந்த மணி மார்க்கெட்டோட பேர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மணி மார்க்கெட்டுக்கு ஒரு சில இம்பார்ட்டண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த காம்போனன்ட்ஸ்ன்னு நம்ம யாரெல்லாம் சொல்கிறோன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க் வந்து மணி மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் காம்போனன்ட். அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் இருக்காங்க அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஹவுசஸ் அதர். இப்போ சென்ட்ரல் பேங்க் அப்படின்னும் போது மெயினாக சென்ட்ரல் பேங்க் வந்து மணி மார்க்கெட் காம்போனண்ட்டாக இருக்கிறனால என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் இல்லை நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்க்ஸு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பப்ளிக் வந்து எந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இல்லாமல் த பேங்க் இஸ் ஏபிள் டு ஹெல்ப் த பப்ளிக். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஹவுசஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடில். ஸோ நிறைய இந்த டிஸ்கவுண்ட் ஹவுசஸும் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அக்செப்டன்ஸ் ஹவுசஸ் வந்து enables for export import trade conveniences. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மணி மார்க்கெட் வந்து ஹைலி ஆர்கனைஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இந்த மெயினாக கமர்ஷியல் பேங்க்ஸ் வில் சப்ளை ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க் சர்வ் அஸ் எ லிங்க் பிட்வீன் த சென்ட்ரல் பேங்க் அண்ட் த மணி மார்க்கெட். அப்போ மெயினாக கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து தவிர்க்கிறதுக்கு சென்ட்ரல் பேங்க் இருக்குது. ஸோ த சென்ட்ரல் பேங்க் ஒன்லி இஸ் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் டு அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மில் வந்து இந்த சிஸ்டம் மணி மார்க்கெட் சிஸ்டம் இஸ் மெயின்டைன்டு. நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த மணி மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற விற்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து செகண்டரி மார்க்கெட் இட் ஃபைண்ட்ஸ் பிளேஸ் இந்த செகண்டரி மார்க்கெட் ஆல்சோ. அப்படின்னும் போது நம்ம இந்த செக்யூரிட்டிஸை வந்து நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் இன்னொருத்தருக்கு த்ரூ நெகோசியேஷன் நம்ம வந்து விற்றுடலாம். நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். இந்த மணி மார்க்கெட்டில் வந்து ஆல்வேஸ் தேர் வில் பி லார்ஜ் டிமாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மெயினாக வந்து ஃபாரின் ட்ரேடுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மணி மார்க்கெட் வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட், அது ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்றாங்க. ஸோ ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னும் போது where funds and other financial assets are transacted and more number of transactions are followed here children. அதனால் இதை வந்து இந்த மணி மார்க்கெட்டை ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த மணி மார்க்கெட்டுக்கு இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் regulations. Okay children, so which enables for constant introduction of new instruments. So money market kulla any type of instruments can be used anytime. So why means because its regulatory framework is very flexible.
Next, there is presence of central bank. So presence of central bank வந்து ஒரு important characteristics ன்னு சொல்லலாம். Why na? Because enables other financial institution to maintain cash reserve and provides discounting of bills also. So இப்போ ஏதாவது shortage of funds இருந்துச்சுன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் இஃப் எனி ட்ரெஷரி பில்ஸ் இப்போ மெச்சூரிட்டி பீரியட் வந்து லென்த்தியாக இருக்குது, பட் த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுது, இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பில்ஸை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த வேல்யூ ஆஃப் த பில் வந்து ஒரு 25,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு பணம் இமீடியட்டாக தேவைப்படுது, ஆனால் மெச்சூர் ஆகிறதுக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது அப்படின்னும் போது வாட் we can do is that we can go to the bank and discount it, which means the bank may deduct some amount, maybe 1,000, according to the discount percentage it will deduct and then it will give the balance amount to us. So this facility is also found in the money market. So this is another characteristics. Hope you understood this session, children. In this session we are going to study the difference between money market and capital market. First point on the duration of funds. For money market வந்து it is mainly enable us to raise short term funds that does not exceed 1 year இல்லையா. அதே கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னும் போது நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளால் ரேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரிகார்டிங் த சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ். சப்ளை ஃபண்ட்ஸ் ஃபார் கரண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா மணி மார்க்கெட்டில் வந்து நம்ம எதுக்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கரண்ட் ஓடிட்டுருக்கிற பிஸ்னஸ்க்கு நம்மளால் ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ண முடியும். நம்மளால் டே டு டே ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு வந்து இந்த மணி மார்க்கெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ண முடியும். அதே கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நமக்கு ஏதாவது அசெட்ஸ் வாங்கணும் அப்படின்னும் போது மிஷினரிஸ் அந்த மாதிரி அசெட் வாங்கணும் அப்படின் போது we can approach the capital market because we can generate large amount of money in the capital market. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மணி மார்க்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பில்ஸு, certificates of deposits, isn't it not childrens? ஓகே, ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி செக்யூரிட்டிஸை வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் ட்ரான்சாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் மணி. இப்போ மணி மார்க்கெட்டில் டீல் பண்ணுற செக்யூரிட்டிஸ்க்கு வந்து வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் வந்து அதோட வேல்யூ வந்து மினிமம் 1 lakh வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் மணி ரேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கமர்ஷியல் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மினிமம் 25 lakhs கிட்ட நம்மளால் வந்து ரேஸ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டில் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, வி டீல் வித் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான். இப்போ ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா வெரி லெஸ்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ₹10 per ஷேர். அதே டிபென்ச்சர் அப்படின்னா டிபென்ச்சரோட வேல்யூ வந்து ₹100 per டிபென்ச்சர். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின் போது நம்ம மணி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தே டு நாட் ஹாவ் எனி செகண்டரி மார்க்கெட்டு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தேர் இஸ் செகண்டரி மார்க்கெட்டு. செகண்டரி மார்க்கெட்னால் இட் கேன் பி சோல்டு இன் த செகண்டரி மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன்ஸ். when I say subdivisions, மணி மார்க்கெட்டில் வந்து தேர் இஸ் நோ சப்டிவிஷன். whereas in capital market you have 2 subdivision. That is, one is called as primary market and another one is called as a secondary market. Next, place of transactions. இப்போ மணி மார்க்கெட்டில் வந்து டிரான்சாக்ஷன்ஸை வந்து நீ ஃபோனில் கூட பண்ணிக்கலாம். யூ கேன் டூ ஓரல் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்சோ. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் யூ ஹாவ் டு கோ டு அ பிளேஸ். தெர் இஸ் அ ஃபார்மல் பிளேஸ். யூ ஹவ் டு கோ டு தட் பிளேஸ் அண்ட் தென் யூ கேன் do the transaction. Then participants. From participant points of view, who are all the participants in the money market? So money market la transaction can be done without any brokers. And the brokers வந்து the bankers, RBI, government. So without any brokers money market transaction can be done. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் உனக்கு வந்து brokers வந்து mainly they are needed. The brokers they can be investors, commercial banks, merchant banks, underwriters. So these intermediaries are essential to make you deal with the capital market instruments.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாட் ஆர் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி டீல் இன் த மணி மார்க்கெட், தட் இஸ் இன்டர்-பேங்க் கால் மணி, notice money up to 14 days, short term deposits up to 3 months. Then treasury bills அப்படின்னு பார்த்தோம்னா with a validity of 91 days, 182 days, and you have commercial papers etc. also. அந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். Okay, next coming to the claims. Claims mean financial claims, assets and securities are dealt. Financial claims means nothing but the instruments, and any assets also you can go and pledge and get the money. Even similarly, any security if you have, you can pledge that security and you can raise funds. In capital market, what are the claims you have? There also you have shares, bonds. These are some of the financial instruments which can be dealt as. Next is that risk. இப்போ மணி மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மி, பிகாஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் கேன் பி ரேஸ்ட் and the maturity period is 1 year only. So all these are very much advantages in the money market. So risk also is very less. When I say capital market, there is more risk in the capital market because long term securities are used and more money can be raised. So under all such conditions, the risk factors also will be more. Next you see price discovery. In the money market, you cannot discover the price for any instruments. அதாவது ப்ரீவியஸாகவே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள விலை வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் பார்த்தோம்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் அந்த நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறியோ அதுக்குரிய ப்ரைஸஸ் எல்லாம் வந்து உனக்கு இண்டெக்ஸ் மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூ ஆர் ஏபிள் டு நோ அபவுட் த செக்யூரிட்டிஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸ். Next is that regulator. So money marketல who act as a regulator அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் act as a regulator. அதே நேரத்தில் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து யாரெல்லாம் ரெகுலேட்டராக இருக்காங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ வில் பி த ரெகுலேட்டர், அண்ட் தேர் இஸ் an authorized agent called SEBI, that is Securities Exchange Board of India. So these people only regulate the capital market. Next coming to underwritings. Underwriting அப்படின்னும் போது underwriting is not a primary function in the money market. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் இந்த underwriting function வந்து ஒரு primary function. Underwriting means as I told you already, அதாவது சப்போஸ் நம்மளால் வந்து ஷேர்ஸை வந்து விற்க முடியல அப்படின்னா underwriter is a mediator. அந்த underwriters கிட்ட நம்ம ஷேர்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா they will sell and give the shares. Suppose if they are not able to sell the shares, the underwriter purchase the shares himself and he will provide us with whatever the money we are in required of. Okay students, so that is the main function of underwriting. Next, dominant institutions. அப்போ மணி மார்க்கெட்டில் வந்து டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்க and special financial institutions. Non-banking financial companies are nothing but they are not banks but they are companies, okay, who wanted to raise capital by selling their shares. And there are also other financial institutions who buys and sells the shares of other companies and circulate money to meet their financial requirements. You got me students? Hope you understood this session.